கல்லும் களிமண்ணும் சேர்த்து 1080 அடி நீளத்துக்கு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக வெள்ளத்தை தடுத்து வரும் அணையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அணை எனப்படுவது ஒரு நீரோட்டத்தின் குறுக்கே கட்டப்படும் ஒரு அமைப்பாகும். இது நீரோட்டத்தை தடுக்கவும் திசை மாற்றவும் பொதுவாக நீரை தேக்கவும் பயன்படுகின்றன. இவை பொதுவாக வெள்ளத்தடுப்பிற்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்காகவும் நீர் மின்சக்தி திட்டங்களுக்காகவும் கட்டப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான். ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள். காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டது. தமிழனால் கட்டப்பட்ட கல்லணைக்கு தெலுங்கர் ஒருவரின் பெயர் சொந்தம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழரின் பெருமையை நாம் நிச்சயம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரி, அந்த கல்லணையின் அறிவியல் மர்மங்களையும் கரிகாலனின் பெருமையையும் இந்த பதிவில் காணலாம். கல்லணை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இது காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. திருச்சியில் அகண்ட காவேரி என அறியப்படும் காவேரி முக்கொம்பில் உள்ள மேலணையில் காவேரி மற்றும் கொள்ளிடம் என 2ஆக பிரிகிறது. அதில் காவிரி ஆறு கிளை கல்லணையை வந்தடைகிறது. கல்லணை காவிரியை காவிரியாறு, வெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் என 4ஆக பிரிக்கிறது. பாசன காலங்களில் காவிரி, வெண்ணாறு, புது ஆறு ஆகியவற்றிலும் வெள்ளக்காலங்களில் கொள்ளத்திலும் தண்ணீர் கல்லணையில் இருந்து திறந்துவிடப்படும். அதாவது வெள்ளக்காலங்களில் கல்லணைக்கு வரும் நீர் காவிரிக்கு இடதுபுறம் ஓடும் கொள்ளிடம் ஆற்றில் திருப்பிவிடப்படும். எனவே டெல்டா மாவட்டத்தின் பல லட்சம் ஏக்கர் நிலம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது. கரிகாலன் காவிரியை வென்றவன், இமயத்தில் கொடிநட்டு வந்தவன் என்னும் பெருமைக்குரியவன், சோழ வம்சத்தின் ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்தியவன், இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டவன் கரிகாலன். அடிக்கடி வெள்ளத்தால் அவதிப்படுவதால் அதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தனர் சோழர்கள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. பாறைகளுக்கு மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே இவ்வணையினை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகும். பல வல்லுநர்கள் வந்து சோதித்து பார்த்தும் இன்னும் இதற்கு விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. தமிழர்களின் பல்வேறு அறிவியல் நுட்பங்களை இன்று வரை கண்டுபிடிக்க முடியாமல் திகைக்கும் அறிஞர்கள் கல்லணையையும் அந்த கணக்கில்தான் வைத்துள்ளனர். அந்த ஆச்சரிய மர்மம் என்ன தெரியுமா? உலகில் இத்தனை ஆண்டுகள், சுமார் 2000 ஆண்டுகள் ஒட்டிக்கொள்ளும் ஒரு பசையை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்பதே. சிமெண்டால் கட்டப்படும் பாலங்கள் கூட அதிகபட்சம் 500 ஆண்டுகளில் பலமிழந்து விடுவதாகவும் 2000 ஆண்டுகள் நெருங்கியும் இன்னும் பலமுடன் காணப்படும் கல்லணையின் தொழில்நுட்பம் என்னவாக இருக்கும் என்று இன்றும் மண்டையை பீத்துக் கொள்கின்றனர் சிலர். சமீபத்தில் வெளியான எ கன்சைஸ் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா என்னும் புத்தகத்தில் திரு சுப்பராயலு என்பவர் கல்லணை கட்டியது கரிகாலன் அல்ல என்றும் வெள்ள நீர் வடிவதற்குண்டான அமைப்பையே கரிகாலன் செய்தான் என்பதாகவும் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது நிகழ்கால தமிழரின் ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. யார் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும். கரிகாலன் தான் கல்லணையை கட்டினான் என்பதற்குண்டான ஆய்வுகள் ஆதாரங்களுடன் இந்த தமிழர்களின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டுகாலம் ஆராய்ந்தார். வெள்ளத்தாலும் வறட்சியாலும் தஞ்சை மாவட்டம் வளமை குன்றிய போது 1829 காவிரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்ட சர் ஆர்தர் காட்டன் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினர். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். பழமையான இந்த அணையை கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் காவிரி ஆற்றின் இடதுகரை ஓரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் யானை மீது கரிகால சோழன் அமர்ந்த நிலையில் வெண்கலச் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரிலிருந்து அரை மணி நேர தொலைவில் அமைந்துள்ளது இந்த கல்லணை. திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து 25 நிமிட தூரத்திலும் தஞ்சாவூரிலிருந்து 1.5 மணி நேர பயண தொலைவிலும் அமைந்துள்ளது. திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகளும் உள்ளன. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், ஜம்புகேஸ்வரர் கோவில், உறையூர் வெக்காளியம்மன் கோவில், விராலிமலை முருகன் கோவில், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விராலிமலை சரணாலயம் என பல்வேறு இடங்கள் திருச்சியை சுற்றியுள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.